ஒரு காலத்தில் வந்து கிரிக்கெட்னா அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வந்து பயங்கர ஆர்வத்தோடு வந்து உலகமே பார்த்தாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் வந்து கிரிக்கெட் பார்க்குறவங்களால எதிர்பார்க்கப்படுது. நாளைக்கு மேட்ச் முதல் நடக்குமா நடக்காதா, மழை பெய்ய போகுதுங்க, மழை பெய்ய போது மேட்ச் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னா, பெங்களூர்ல வந்து மழை பெஞ்சாலும் அப்படியே கீழே வந்து உறிஞ்சிடும், அது அப்படியே தண்ணிலாம் வந்து ட்ரைன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ல போய் படிச்சா வந்து அது ஃபுட்பால் கிரவுண்டியா கிரிக்கெட் கிரவுண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எது எப்படியோ மழை பெய்யாம நல்லபடியா மேட்ச் முழுசா நடந்தா போதும். மழை பெய்யுமா மழை பெய்யாதா அப்படின்றது ஒரு சைடில் இருக்கு. பெங்களூரு சின்னசாமி கிரவுண்ட் வந்து கிங் விராட் கோலியோட வந்து கோட்டை, அதை யாருமே அசைக்க முடியாது அந்த கோட்டையை அப்படின்ற மாதிரி அவரோட நம்பர் 18, அதாவது ஜெர்சி நம்பர் 18, நாளைக்கு டேட் 18, நாளைக்கு வந்து சிஎஸ்கே அவங்க வந்து 18 ஓவருக்குள்ளேயே வந்து முடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு கணக்கு, அதுல 18 ரன் வித்தியாசத்தில் தோக்கடிச்சாங்க அது ஒரு கணக்கு. அப்படி எப்படின்னு பார்க்கும்போது 18லேயே வருது. அது வந்து விராட் கோலியோட ராசியான நம்பர். அதனால வந்து சின்னசாமி இடத்துல பெங்களூரு நடக்க போற மேட்ச்ல வந்து ஆர்சிபி தான் வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு தகுதி பெறும் அப்படின்ற மாதிரி விராட் கோலியோட ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு சைடுல வந்து தல தோனியோட ராசியான நம்பர் வந்து 7. அதனால வந்து நீங்க சொல்ற 18ல வந்து அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா 81 வரும். 8ல 1 கழிச்சா வந்து 7. அதனால வந்து அவரோட ராசியான டேட்டும் வந்து அந்த டேட்டு தான். அதனால நாளைக்கு மேட்ச் சிஎஸ்கே தான் வின் பண்ணும், பிளே ஆஃப்க்கு வந்து தகுதி பெறும், அதுலயே வின் பண்ணி ஃபைனல்ல கப் வின் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்கள், ஆர்சிபி ரசிகர்கள் தான் சொல்றாங்க. கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்சிபி நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 20 ஓவர்ல 200 ரன் அடிச்சு சேசிங் பண்ற சிஎஸ்கே வந்து 182 ரன் தான் அடிச்சாங்க. அப்படின்னா ரன் ரேட் அதிகமாகிறது மூலியமா வந்து ஆர்சிபி பிளே ஆஃப் சுற்றுக்கு வந்து தகுதி பெறும். இன்கேஸ் செகண்ட் பேட்டிங் ஆர்சிபி டார்கெட் வந்து 201 இருந்துச்சுன்னா அதை வந்து 18.1 ஓவர்ல வந்து அந்த ரன்னை சேஸ் பண்ணாங்கன்னா நெட் ரன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது மூலியமா ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிடும். எது எப்படியோ வந்து நாளைக்கு மேட்ச் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம் தெரிய வரும். பாய்.